என் செல்ல பிள்ளையே, இப்பொழுது உன் வாழ்வில் என்னுடைய வரவு அவசியம் என்பதால் தான் உன்னை தேடி உன் கருப்பசாமி வந்திருக்கிறேன். இப்பொழுது இது உன் கண்ணில் பட்டுள்ளது என்றால் உன் தேவைகள் எல்லாம் நிறைவேறி உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அரங்கேறப் போகின்றது என்பதை புரிந்து கொண்டு நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே. தெய்வ குறிப்பை ஒரு முறை கேட்டுவிட்டாலே உன் வாழ்க்கையில் நடைபெறவிருக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இப்பொழுது உன் மனதில் இருக்கும் குறைகளும் எண்ண அலைகளும் இப்பொழுதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டிருக்கும் உனது தவறும் சுட்டி காட்டத்தான் இந்த தெய்வ வாக்கை உன்னிடம் சொல்லி தைரியத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கத்தான் நான் அவசரமாக ஓடி வந்தேன். நீ பல நேரங்களில் என்னை நினைப்பதையும் வணங்குவதையும் மறந்து விடுகிறாய். ஆனால் உன்னை காக்கும் இந்த கருப்பன் எப்படி உன்னை மறக்க முடியும்? என்னால் உன்னை எப்படி வெறுக்க முடியும்? நீ என் சந்ததி அல்லவா? நீ என் வம்சாவளி அல்லவா? நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவதற்காக கடமைப்பட்டுள்ளேன். அதனால்தான் நான் உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவே ஓடோடி வந்தேன். தினமும் ஏதாவது ஒரு நல்லது நடந்துவிட வேண்டும் என நீ தினமும் என்னை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் எதுவுமே நல்லது நடக்கவில்லை என நீ மனதில் வருத்தத்தோடு சுற்றி கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் இப்பொழுது நானே உன்னை தேடி வந்து விட்டேன். உன் மனமானது நான் சொல்வதை முழுமையாக கேட்டாலும் கூட எந்த அளவிற்கு நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை உன்னால் அறிய முடியும் தானே. எப்பொழுதும் உனக்கு என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் உன்னுடைய யோசனைகள் எல்லாம் உன்னுடைய பிரச்சனைகளை பற்றியும் நல்ல காரியங்களை பற்றியும் தானே இருக்கின்றது. பிரச்சனைகளில் இருந்து எப்பொழுது வெளியே வரப்போகிறோம், நாம் நினைத்ததில் எப்படி வெற்றி பெறப் போகிறோம் என்று நீ தினமும் நினைத்து சிந்தனையில் மூழ்கி இருப்பதால் யோசிக்க முடியாமலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாமலும் தடுமாறுகிறாய். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உன் ஆள் மனதிலிருந்து நான் சொல்லிக் கொண்டிருப்பதை ஏன் உணர முடியாமல் தவிக்கிறாய் என் பிள்ளையே? என் மீது அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை வைத்தவர்களை ஒருபோதும் நான் தோற்க விட மாட்டேன். நீ பல நேரங்களில் என்னை வணங்கியது கிடையாது. உன்னுடைய கண் கண்ட தெய்வம் நான் தான் என்பதையும் நீ உணர்ந்தது கிடையாது. ஆனால் உன்னை பெற்றவர்கள் அப்படி இல்லையே. என்னை பலமுறை அவர்கள் வணங்கி இருக்கிறார்கள். என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றனர். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை சும்மா விட்டுவிட முடியும்? அதனால்தான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் வாழ்க்கைக்கும் சுற்றியிருக்கும் உறவுகளுக்கும் நல்லது செய்வதற்காக ஓடி வந்துள்ளேன். ஏனென்றால் நான் உன் குலம் காக்கும் காவலனாயிற்றே. உனக்காக அத்தனையையும் பார்த்து செய்து கொண்டிருக்கும் எனக்கும் எனது அன்பையும் உனக்காக அருள் செய்ய வந்திருக்கும் எனது தூய்மையான உள்ளத்தையும் நீ எப்பொழுது புரிந்து கொள்ள போகிறாய் என் பிள்ளையே? நீ கேட்ட உடனேயே நொடி பொழுதில் உனக்கானதை செய்து கொடுக்க என்னால் முடியும். உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கூட மாற்றி அமைத்து சரி செய்ய முடியும் என் பிள்ளையே. இருந்தும் கூட நீ கேட்டும் கூட உன் பிரச்சனைகளை நான் ஏன் சரி செய்யாமல் இருந்தேன் தெரியுமா? எல்லாம் உன் மீது இருக்கும் அக்கறையில்தான் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கைக்கு சரியாக வருமா? அதன் மூலம் உனக்கு நிம்மதி கிடைக்குமா என எல்லாவற்றையும் யோசித்துதான் நான் செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, நீ கேட்பதை நான் கொடுத்தால் நன்றாகவும் நன்மை தருவதுமாக இருக்குமா என நான் பார்த்து தானே உனக்கானதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயங்களில் அனைத்தையுமே உன்னிடம் சேர்க்கும் வேலையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நேரமும் காலமும் தேடி வந்து விட்டது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையின் மீது உன்னை விட உன் அப்பாவான என்னிடம்தான் பொறுப்பு அதிகமாக இருக்கின்றது. கூடிய விரைவில் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். இதுதானே என்னுடைய கடமையும் பொறுப்பும். நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை உன்னிடம் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. தேவையில்லாமல் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். நான் இருக்கும் பொழுது உனக்கென்ன கவலை? மன மகிழ்ச்சியோடு தைரியமாக இரு. நீ இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் பிள்ளையே.
உன்னை சுற்றி சுற்றி வந்து பாதுகாத்து கொண்டிருக்கும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் ஏன் கஷ்டத்திலும் துன்பத்திலும் சிக்கிக் கொண்டு தவிக்கிறாய்? உன் மனதில் ஏகப்பட்ட யோசனைகளும் பலதரப்பட்ட குழப்பங்களும் சூழ்ந்திருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ முடியும்? நிம்மதி இல்லாமல் ஏன் அங்கும் இங்கும் அல்லாடி கொண்டிருக்கின்றாய்? தைரியமாக இரு. உன் வாழ்வில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தி நீ நினைத்தது எல்லாம் ஈடேறும்படி நான் செய்து காட்டுவேன். உன் வாழ்க்கையில் இன்பம் வராமல் இருந்து விடாது என் பிள்ளையே. ஏற்றம் வருமா வராதா, அல்லது இழப்புகளே என்னுடைய வாழ்க்கை ஆகிவிடுமா என்று மனதளவில் சோர்ந்து போயிருக்கும் உன்னை என்னால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை என் பிள்ளையே. அதனால்தான் உன்னை மகிழ்விப்பதற்காகவும் மனம் குளிர்விப்பதற்காகவும் உனக்கான நல்லதை செய்து கொடுக்க ஓடோடி வந்து விட்டேன். உன் அப்பாவின் வாக்கை நீ சாதாரணமாக நினைத்து கொள்ளாதே என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தின் மூலமாகவே உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். உன் அப்பாவின் வாக்கானது உனக்கான வாக்கு, உனக்கான தெய்வ வாக்கு, உன் குடும்பத்திற்கான வாக்கு. தெய்வ தீர்ப்பை நான் சொல்லிவிட்டேன் என் பிள்ளையே. இனி எல்லா சந்தோஷமான செய்திகளும் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக வந்து சேரும். உன்னை சுற்றி இருக்கும் இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் விரைவில் மாறும். மாற்றம் ஒன்றுதானே மாறாதது? எந்த விஷயம் உன்னை மனம் நோகடிக்கின்றதோ அதை நான் சொல்லிதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. உனக்கான எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் சரி செய்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் உனக்கு சாதகமாகவும் மாற்றி அமைக்கதானே வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதை யார் நோகடித்தாலும் அவர்களுக்கான தக்க பதிலடி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி உன்னை முன்னேற்றுவதுதான் எனது வேலை. உனக்கு நல்லது செய்யாமல் நான் இருக்க மாட்டேன். என்னுடைய செல்ல பிள்ளையே, என்னுடைய குடும்ப குலவிளக்கான உனக்கு நன்மை செய்யாமல், எனது தலைமுறையான எனது வம்சாவளியான உனக்கு நன்மை செய்யாமல் வேறு யாருக்கு நான் நன்மை செய்ய போகிறேன்? நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாமே திடீரென மாறப்போகிறது. நீனே என்னை தேடி வந்து கண்களின் எதிரே ஆனந்த கண்ணீரை வடிக்கப் போகிறாய். அந்த அளவிற்கு உனக்கான எல்லாவற்றையும் எனது ஆசீர்வாதத்துடன் செய்து முடிக்கப் போகிறேன். பிடித்திருந்து பார் என் பிள்ளையே. மீண்டும் மீண்டும் எனக்கு நன்றி சொல்லும்படி உனக்கான எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நிகழும். இந்த கருப்பன் வாக்கு ஒருபொழுதும் பொய்யாகாது. பொய்யாக போகும்படியும் நான் விட்டுவிட மாட்டேன். நீ சிரித்து கொண்டே ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய காலங்களை பார்க்கத்தான் நானும் ஆவலோடு காத்திருக்கின்றேன். கூடிய விரைவில் உனக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.